முதல்ல என்ன எக்ஸாம் டி? முதல்ல பையன் அப்புறம் பொண்ணு. என்னடி சொல்ற? முதல்ல ஹிஸ்டரி அப்புறம் அலைட். நான் கிளம்புறேம்மா. உள்ளாரப்பா. கிலோ 10 ரூபாய். எங்க வந்தீங்க? இது ஏன் ஏரியா? யாராவது பாத்துட்டு போறாங்க. போயிடுங்க இங்க இருந்து. ஹலோ, நான் பாட்டுக்கு ஓரமா நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை வாவான்னு கூப்பிட்டேனா? சொல்லு சொல்லு, கூப்பிட்டேனா? ஓடி என்கிட்ட வந்தது நீ. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அது நான் எதுக்காக வந்திருக்கேன்? என்ன கன்ஃபியூஸ் பண்ண பார்க்காதீங்க. நீங்க என்னதான் பார்க்க வந்தீங்க? தெரியுது இல்ல, ஏறு வண்டியில காலேஜ்ல டிராப் பண்றேன். விளையாடுறீங்களா? இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? ப்ளீஸ் போங்க. அது பிரச்சனை. அப்போ நீ வண்டியில உட்கார மாட்டே. சரி, தக்காளி 1 கிலோ போடு. ஐயோ, போன் அடிக்காதீங்க. எங்க அப்பா வழியில நிக்கிறாரு. யாரு? அந்த காய்கறிக்காரனா? மாட்னே செத்த. போய் நீ ஏறி உட்கார, நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன்? உட்காரு. சரி வர. கடவுளே, திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. ஏன் திருப்பணும்? காலேஜ் இந்த பக்கம் தானே. சரியா பார்த்து போடு. இதெல்லாம் படிக்க போதுங்களா இல்ல கொள்ளடிக்க போதுங்களானே தெரியல. எல்லாம் இவங்கள சொல்லி தப்பில்ல, இதுங்களை பெத்தவங்கள சொல்லணும். என்னங்க? என்ன 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 வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துண்டு துண்டா வெட்டிரட்டுமா? அந்த ஊர்ல அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, போய் பண்ணுங்க. வெட்டிறேன்டா. வெட்டி பண்ணா கொஞ்சம் குறைச்சல் இல்லை. வீட்டுக்குள்ள சம கட்டையை வச்சுக்கிட்டு தெருவில் வந்து விறகு கட்டையெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு. ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? இது வேற ஒண்ணு. என்னடா இங்க நின்று இருக்க? என்னடா? டேய் மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? எங்கடா போய் தொலைஞ்ச? உன் எழுத்த வீட்டு குவார்ட்டர்ஸ்ல 15 வயசுல பப்பாளி பழம் மாதிரி பளபளன்னு ஒரு பொண்ணு. அவன் நீ ஒரு லுக்குட்டா, நானும் லுக்குட்டேன். அதுக்கு கிராஸ் டாக்ல 30 வயசுல ஒன்னு கிராஸ் ஆச்சு பாரு. அது வந்தோன்னே இது அன்று. இது ரெண்டுகளுமே இப்படி இருக்கும்போது நடுவுல ஒன்னு பிறந்திருந்தா இருக்கு. அதுக்கு பேர் சக்தி. வயசு 27. எங்க இருக்கு? டேய், அந்த பொண்ணோட அண்ணன்டா. நம்ம எஸ்ஐ பையன். ஆனா கொஞ்சம் கிராக். கொஞ்சம். அண்ணா, நம்ம தங்கிச்சிங்களா அண்ணா? ஹோம்லியா இருக்கும் போதே நினைச்சேங்கண்ணா. உருகுதே மருகுதே ஒரே பார்வை சார், செம பார்ட்டியா இருக்கு. கரெக்ட் பண்றீங்களா? பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். செட் ஆக மாட்டேங்குதே. எவ்வளவு நாளா? அதுக்கும் எனக்கும் கல்யாணமானதுல இருந்து. சார், அப்ப அது உங்க ஒய்ஃபா? ஆமா. அதுதான் கும்முன்னு. என்னங்க இங்க வாங்க. என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு. வெட்டியா இருக்கேன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி சரி, இது எவ்வளவுமா? மார்க்கெட் ரவுடிங்கிறது இவனுக்கு தானா? இவனுங்க மார்க்கெட் என்னைக்குமே சரியாது போல இருக்கு. ஐயோ, நான் இல்ல. வணக்கம் தலைவா. என்ன என்ன போய் தலைவன்றீங்க? தலையோட மச்சான் தலைவன் இல்லாம பின்ன. ஓ, ட்ராக் அப்படி போகுதா? நம்மள ஹீரோவாக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். என்னடா அண்ணி எவ்வளவு நேரம்டா வெயிட்டிங்ல இருப்பாங்க? அன்னைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து போடுறான். அண்ணியா? ஆமா, அண்ணே பொண்டாட்டி அண்ணி தானடி. அண்ணனா? ஆமா, அண்ணே வெடிவெள்ளி எழுச்சி ஞாயிறுன்னு இந்த பசங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டுக்காத. எல்லாத்துலயும் 2-2 கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா? வாங்கிட்டாங்க. என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு? வேற எந்த கலர்லயா இருக்கும்? தலைவரே எதுக்கு பேசுறேன்? பாத்தியா, பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும். இப்ப இல்லைங்கயா, வந்தோன்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது வா. இதுக்கெல்லாம் பணம்? ஐயோ, அதெல்லாம் வேணாமா. என்னங்க வேண்டாங்கறாங்க? இனிமே எல்லாம் அப்படித்தான். வாங்க போலாம். உங்களுக்குள்ள இவ்ளோ வீரமா?
முல்ல பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை, ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டேன்னா நான் ஒரு எரிமலை. இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க? இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுங்கிறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட. என்னை விட்டு போயிட மாட்டியே. என்னங்க நீங்க? டைகரை டச் பண்ணாத முல்ல. ஏங்க? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு. சும்மா மார்க்கெட்ட விளையாடாதீங்க. அப்ப வீட்டுல விளையாடலாங்கிறியா? எல்லாம் கேட்டியா? நான் ஒண்ணு கேட்கல. ஹே திவ்யா, வந்துட்டேன். வாமா திவ்யா, நீ எதுக்குமா கிச்சனுக்கெல்லாம்? டீ சாப்பிடுறியா? அத்தை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், வேற யாருக்காவும் வரல. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு அத்தை. கேர் விஜயா மாதிரி அம்மன் காஸ்டியூம் போட்டு ஹால்ல வச்சு கும்பிட வேண்டிய உங்களை இப்படி கிச்சன்ல வச்சு கஷ்டப்படுத்துறாங்களே. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நான் வந்தப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட். கொடுங்க எல்லாருக்கும் தானே. வழி வழி. வினோத் காஃபி. தேங்க்ஸ் அனி. பாட்டி, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உங்களை பார்க்கணும் தோணுச்சு வந்துட்டேன். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அமெரிக்கால மட்டும் நீங்க பிறந்திருந்தீங்க. அடுத்த ஸ்பீல்பர்க் நீங்க தான். எவ்வளவு கியூட்டா கதை சொல்றீங்க. இப்படித்தாமா உன் தாத்தா கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல நான் இத வந்து கேக்குறேன் பாட்டி. ஹலோ, கொஞ்சம் தள்ளுங்க. வெளிய நின்னு. அதுதான் என் வைஃப். அண்ணே, காஃபி. ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி இருந்த நீங்க? இப்படி அழிச்சிட்டீங்களே. இன்னைக்கு நான் உள்ள பனியன் போடலாமா? என்னாலே விடுறியா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவா? இது இது பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குல்ல, அதோட குடமா இது. சைடுல கிழிஞ்சிருக்குனாங்க. சரி கொடுங்க, நானே தச்சு தரேன். ஒரு ஆன்மீக சேவையா இருக்கட்டும் அப்படியே. என்னங்க என் உள்பாவடைய தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் முடிங்களேன். இது உன் உள்பாவடையா? பாருமா, சர்க்கஸ் டென்ட்டோட பெருசா இருக்குது. அண்ணி, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் இங்க வந்துருவார்ல. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்காது போல இருக்கு. டிக்கெட் கிடைக்காதா? யார் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்ற? உங்க அப்பா போலீஸ்காரருங்கிற தெனாவெட்ல பேசுறியா? அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்தாலே ஒரு பய மதிக்க மாட்டான். இப்ப மஃப்டில வேற வந்திருக்காரு, அவன் மதிக்க போறான். அப்பா எதுக்குங்க? நீங்களே போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. நானா? ஆமா, இப்பதான் நீங்க இந்த ஊர்ல எங்க போனாலும் மரியாதை இருக்கே. ஆமா ஆமா, அதுக்காக இவ்வளவு சின்ன வேலையெல்லாம் செய்யணுமான்னு பார்த்தேன். அது நான் செக் புக் எடுத்து வந்த அவசரத்துல அப்பாட்ட கொஞ்சம் கேஸ் வாங்கிட்டு இருங்க. அப்பா அப்பா, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, உங்க மாப்பிள்ள கேக்குறாரு. இந்தாங்க புடிங்க, சீக்கிரம் போங்க. யாரா நீ? நம்ம ஃபேமிலிக்கு ஒரு 12 டிக்கெட் கொடுங்க பார்க்கலாம். வெளிய ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்த்தல, அப்புறம் நான் டிக்கெட் கேக்குறேன். கிளம்பியா போயா. யோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், போன் எடுக்கறேன். யாரா அவன்? சக்தி, நான் தான் மச்சான் பேசுறேன்ப்பா. நம்ம ஃபேமிலிக்காக 12 டிக்கெட் கேட்டில்ல, வந்து கேட்டேன், இல்லைங்கிறாரு. ஆனா கையில தான் டிக்கெட்லாம் வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்றது? டிக்கெட்டை மட்டும் எடுத்து வரவா, இல்ல கையோட வெட்டி எடுத்து வரவா? என்னது, அவருக்கே டிக்கெட் கொடுத்துறவா? சார் சார் சார், எந்த சக்திங்க? எந்த சக்தியா? நான் சொல்லி வரதனை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புனானே அந்த சக்தி. சார் சார் சார், சக்தி மச்சான்னு சொல்லக்கூடாதா சார்? ஏன் சார் இப்படி? உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு அவ்வளவையும் கொடு, மிச்சத்தை நான் தரேன். இதுக்கு ஏதாவது அமௌண்ட் தரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணும் சார். இன்னைக்கு கலெக்ஷன் உங்க வீட்டுக்கு வரும், போய் படம் பாருங்க. வரட்டா? நீங்க வந்ததே பெரிய சந்தோஷம். உட்காரு, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. படம் போட்டானே இருக்குங்க. நம்ம வீட்டை பார்த்து இல்ல. அப்பப்பா, அங்க உட்காருங்க. சரி சரி. என்ன சில்மிஷம் பண்ணிக்கிட்டே படம் பார்க்கலாம். என்ன பாருங்க பாருங்க, தலைவர் படம் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன எப்பவும் கின்னு இருப்ப, இன்னைக்கு தொலைதொலன்னு இருக்கிற. இட்ஸ் ஆல் ரைட். கன்னத்துல அழகா உனக்கு ஒரு குழி விழுமே, என்ன இவ்வளவு பெரிய பள்ளமாயிருச்சு? இது என் வாயிடா. பாட்டி பாட்டி, சாரி. எப்போ பாடி மாறுச்சு? படம் பார்க்க வந்தீங்க. திவ்யா, நீ இந்த சீட்டுக்கு வரியா? எனக்கு மறைக்குது. இங்க வாயே. அட்ஜஸ்ட் பண்ணி பாருமா. நீ ஹைட்டா தானே இருக்க, உனக்கு மறைக்காது. இங்க வாடி. என்னம்மா படுத்துற? சார், கொஞ்சம் டவுன் பண்றீங்களா? என்னங்க என்னங்க? என்னம்மா மாப்பிள்ள, நீங்க இந்த பக்கம் வாங்க. மாப்பிள்ள, இந்த சீட்டுக்கு வரீங்களா? வாங்க மாமா. ஹலோ, கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. இன்னும். வினோத்,
இங்க வாடா. சக்தி சக்தி, இங்க வயசான மூட்டைப்பூச்சி தொல்லை தாங்க முடியல. நீ இங்க வரியா? நான் அங்க போய்க்கிறேன். சரி வாங்க. தம்பி இப்ப எல்லாரும் படம் நல்லா தெரியுதா? நீ தான் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க மெயின் பிக்சர் பாத்துக்கிட்டு இருக்க, அங்க பாருடா. தூங்குறத பாரு. ஏய் ஏய் டேய், என்ன பண்ற? எல்லாரும் தூங்குறாங்கல்ல. அவ்வளவுதான். கம். ஏய், நல்லா மாட்ட போற. சான்ஸே இல்ல. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு ஃபுல் டைட். சீக்கிரம் வா. ஆமா, மழையே பெய்யல. என்னாச்சு? மொட்டை மாடியில எப்படி தண்ணி வந்தது? நான் தான் டேங்க்ல இருக்கிற தண்ணி பூரா திறந்து விட்டுட்டேன். பாவி. அப்பாடா, வீட்டுல எல்லாரும் தூங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. விருந்தாளிங்க வந்தாங்கன்னா பிரியாணி போடுறீங்க, ஓகே. ஆனா அதுல எனக்கு துண்டு போடாம வெறும் குஸ்காவா போடுறீங்க. இப்ப துண்டை தேடி நான் அடிக்கிறேன்டா. எங்க எங்க சட்டி எங்க? இந்த இருக்கு. என்னடா இது, துண்டு இருக்குன்னு பார்த்தாக்க வெறும் எலும்பா இருக்குது. அது சரி, நம்ம மாமனார் தான் நள்ளி எலும்பு கடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, நாமளும் கடிப்போம். என்ன இது? உள்ள எட்டி பார்த்தா உலகமே தெரியுதே. அட பவிகளா, திவ்யா அப்ப நாபிக் கமலத்துல இருந்து காத்த உறிஞ்சி உள்ள இருக்க இன்டீரியர் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கானு. வந்ததுக்கு குஸ்காவாவது சாப்பிடுவோம். அடிவாரத்துல கிடக்குது. இது இருக்கு. தண்ணி தண்ணி இது தண்ணி. இக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கணும். திவ்யா அப்பன் தண்ணியை கூட விட்டு வைக்கலையா? இங்க வாரு, எவ்வளவு பெருசா படுத்திருக்கான். கம் கம். உங்க வீட்லயே எவ்வளவு சூப்பரா ஒரு ஏசி ரூம் பண்ணிருக்கேன் பாத்தியா? ஜில்லு ஜில்லு. ஏய், வீட்டுல இடமா இல்ல, இப்ப எதுக்கு மொட்டை மாடி கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் டேங்குக்கு. இடமா? எங்க பார்த்தாலும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரே கிரவுட். என்ன சவுண்ட்? ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், தனியா கூட பேச முடியல. சரி, படம் பார்க்க போகும்போது கூட பைக்ல வரலான்னு பார்த்தா உங்க அப்பா ஆட்டோல வந்துருமா அப்படிங்கறாரு. நீயும் சரிப்பா சரிப்பான்னு விளையாடுற. ஆஹா, மொட்டை மாடியில கச்சேரியா? இரு, எல்லாத்தையும் மாட்டி விடுறேன். ஐயோ, பைப்பு பேசுது. எல்லாரும் கேட்க, பைப்பு பேசுது. கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேசுதா? என்ன சத்தம்? தூங்க என்ன பண்றாங்க? எங்க? இங்க இருக்கா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. சூப்பர். ஸ்பீக்கர் ரெடி. ஐயோ கடவுளே, என்ன குரல் அப்படி இருக்கு? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்பட போறனோ தெரியல. ஒண்ணு சொல்லி தப்பில்ல. இப்படி வளர்த்து உங்க அப்பாவை சொல்லுங்க. எதுக்கு இப்ப எங்க அப்பாவை இழுக்கிற? உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது. அடிப்பாவே. அவருக்கு பெரிய சிஐடி சங்கர்னு நினைப்பு. அயன் பண்ண கதர் சட்டை மாதிரி எப்ப பார்த்தாலும் வெறப்பா நிக்கிறாரு. ஒரு போட்டோக்காவது சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? அவரை விடு. உங்க அம்மா இருக்காங்களே, கான்ஸ்டபிளுக்கு ஏத்த சரியான கேவி சுந்தராம்பாள். நான் வந்துட்டேன்னா அக்கடான ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வடிச்சு போட நானே சுடிதார் போட்ட ஸ்டவ்வா? அப்புறம் உங்க பாட்டி அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிளாஸ்டர் பண்ண சொல்லி அப்படியே அந்த வாயில போட்டு ஒட்டணும். கதை சொல்றேன்னு சொல்லி கழுத்தறுக்குது. உன் தங்கச்சி இருக்கே, 3 அடி உயரத்துல இருந்துகிட்டு அதுக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு. பாரு, கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருக்கு. வக்கீலுக்கு படிக்கிறானே உன் தம்பி. ஆமா, அவன் தூங்கவே மாட்டானா? எங்கயாவது நைட் டியூட்டிக்கு வாட்ச்மேனா சேர்த்து விட்டுரு. நல்ல சம்பளம் கிடைக்கும். உன் அக்கா பேர் என்ன? முல்லை. முல்லை. முல்லையா?
வெள்ளை பூசணிக்கான்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கு. உன்னை பாத்துக்கிறேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். அது சரி, என் மச்சான கூட உனக்கு பிடிக்கல? ஏன்பா அவ உன்கிட்ட கேட்டாளா? ஓ அதுவா, நான் வரும்போது ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. மறந்துட்டேனே. அப்பா ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டியோட உள்பாவாடை. நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது? எங்க அப்பா ஒரு வேஸ்ட். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. பொண்ணு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும்னு அறிவு இருக்கா? மாப்பிள்ள மோட்டரை போட்டுருங்க. குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? ட்ரை பண்றேன். சரி, நான் காலைல ஊருக்கு கிளம்புறேன். சும்மா அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். யாரு? நான் அனாவசியமா பேசிட்டு இருக்கேனா? என்ன என்ன சத்தம்? யார் ஓட்டு போட்டது? குடும்பத்தையே சாக்கடையில் தள்ளிட்டு எப்படி வருதுன்னு பாரு. அங்க பாரு, ரெண்டும் வருது பாரு. சும்மா மொட்டை மாடியில உங்களுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுது ஐயா. எல்லாத்தையும் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டோம்ல. நல்லவனே வா வா. எவ்வளவு தைரியம் உனக்கு. என்ன விட்டுருங்கப்பா. அண்ணா எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா. ஒருத்த மட்டும் தர மாட்டேங்கிறண்ணா. ஒருத்தன் மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா? ஆமாண்ணே. உள்ள போதோ உடம்பு சரி. எங்க ஆளுகளை அனுப்பி காசு கேட்டா மாமூல் தரமாட்டேன்னு சொன்னியாமே? ஆமா சொன்னேன். ஏன் உழைச்சு பொழைக்க மாட்டியா? இப்படி 4-5 ரவுடிங்களை வச்சுட்டு ரவுடிசம் பண்ற வெக்கமா இல்ல? ரவுடிகளை வச்சு பொழப்பு நடத்துறது அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? அதுல உள்ள கஷ்டம் உனக்கு தெரியுமா? முந்தியெல்லாம் மொட்டை அடிச்சாலே அவன் ரவுடிடா. ஆனா இப்பெல்லாம் பங்கு விடுறானுங்க. இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட் தேங்காய் எண்ணெய்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறமுக்கு ஜிமிக்கி கேக்குது. ரவுடிங்க நடந்து போவாங்க, இல்லையா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லைன்னா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுங்கிறது வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றதை விட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு கூடடா. நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான். சக்தியோட மச்சான். என்ன இப்போ நீ பணம் தர போற இல்ல? சத்திய கூப்பிட்டுமா? ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி 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 சக்தி. இந்தாங்கண்ணா. அங்க அங்க